Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசை எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாங்க. மெயினா பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு வந்து கருப்பு உளுந்து தோசை வந்து பண்ண போறோங்க. இது செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 2 கப் அரிசி அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்து தோல் உளுந்தம் பருப்பு இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்தால் சரியாக இருக்குங்க. நம்ம தோலை வந்து ஃபுல்லாகவே கழுவி எடுத்துடாதீங்க. தோலோடு நம்ம சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ இது கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிறது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இதை தான் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் வந்து அரிசி, தோல் உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், உப்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அடை தோசைக்கெலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப நைஸாக ஆகாது. ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறோம், அதனால் லைட்டாக ஒரு கொரப்பு இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த தோசைக்கு வந்து நம்ம மாவு அரைச்ச உடனே நம்ம ஊற்றிடலாங்க. இதுக்கு வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம தோசை வந்து இவ்வளோ திக்காக மாவு இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றினா ரொம்ப வந்து மொத்தமாக வரும். கொஞ்சம் லைட்டாக கரைச்சிக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு அது கரைச்சிக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சா சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து தோசை கல் வச்சிடலாங்க. கல் சூடாகட்டும். கல் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோல் உளுந்தம் பருப்பில் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட்டாக ஊற்றுறேங்க குழந்தைங்களுக்காக. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா ரோஸ்ட்டாகவும் வரும், அதே மாதிரி மெலிசாக சாஃப்டான தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் அடை மாதிரி ஊற்றுறீங்க அப்படின்னா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த தோசை ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து அரைக்கிறப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து மாறுபடும். பாருங்கள், இப்போ நான் சுற்றி எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ லைட்டாக கலர் மாறுறப்பவே நம்ம திருப்பி போட்டுவிடும் அப்படின்னா ரொம்ப ரோஸ்ட் ஆகாமல் இருக்கும். சுவையான கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்றனால அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை இதை சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நல்லா காரசாரமான சட்னி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பூண்டு சட்னி பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.